என்னுடைய கிளைண்ட் அவங்க சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய சேனல் ஃப்ளூக்கில் வந்துருச்சு, யூடியூப் டிப்ஸ் போடுறல அதனால தான் உன் சேனலில் வியூஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஷார்ட் பீரியடில் என்னுடைய சேனல் உட்பட ஒரு 5 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது எப்படிப்பா ஃப்ளூக்கில் வரும்? என்னுடைய மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 யூடியூபர்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணணும். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியோட நம்ம வந்து பல வருஷமாக வாழ்கிறோம். வாழும்போது அவருக்கு இன்னும் அவனுக்கு நிறை குறைகள், அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுடைய வழி என்ன. அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து யூடியூபர்ஸை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து யார் நல்ல வீடியோ போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறாங்க, யார் இதில் வந்து தரம் இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் ஆர்டினரி வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆர்டினரியாக தான் உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். வந்து டோட்டலாக சேனலையே சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு பில்ட் ஹவுஸில் விட்டு இடிக்கணும், சரிங்களா? பில்ட் ஹவுஸை விட்டு இடிச்சிட்டு புதுசாக கட்டடம் கட்டணும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ப்ரோ, ஆனால் என்னுடைய சேனலுக்கு வியூஸ் வரவே இல்லை. நானும் எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு எதை செஞ்சாலும் வியூஸ் வரலை. நான் இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் வந்து வழுக்கத்தலையில் கூட முடிமுளைக்க வச்சிடலாம், ஆனால் என்னுடைய சேனலில் வியூஸ் வர வைக்க முடியாது. இந்த மாதிரி யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் போதும், லைக்ஸ் பிச்சுக்கும் என்னுடைய சேனலில். இதுவே வந்து ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க, ஒருத்தனும் வந்து மதிக்க மாட்டான். இந்த கமெண்ட் போடுறதுக்கான இன்டென்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்க சேனலில் போய் பார்க்கணும், யாரா இந்த நெகட்டிவாக கமெண்ட் போடுறது அப்படின்னு அவங்க சேனலில் போய் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? எதை வேணால் செஞ்சு பார்த்துட்டு ஆனால் எனக்கு வந்து வியூஸ் வரவே இல்லையே. இப்போ என்னுடைய சேனலில் கூட 20-30 வீடியோ போட்டிருப்பேன் வியூஸ் சம்மந்தமாக. இப்போது நீங்கள் என்னை விட அறிவாளி, என்ன மாதிரியே இருக்கக்கூடிய யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய என்னுடைய காம்படிட்டர்ஸுடைய சேனல்ஸ்லாம் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, மெம்பர் ஆகிருப்பீங்க, ரெகுலராக பார்ப்பீங்க, கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளவும் பண்ணி உங்களுக்கு ஏன் வியூஸ் வரலைன்னு யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது? இப்போது என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தம்பி இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? நான் சொல்கிறது வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கா? நீங்கள் என்னுடைய கோச்சிங் வாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஏன் உங்களுக்கு வந்து என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுல ஒரு என்ன தடுக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் உங்களால் கேட்க முடியல? இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றத போக போக உங்களுக்கு புரியும். பாருங்கள், என்னுடைய மென்டர் ஒன்று சொல்லுவார், the class doesn't start when you start speaking, the class starts when you start listening அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் இவ்வளோ வீடியோஸ் பண்ணியும் ஏன் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல? இப்போ என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுடைய சேனல் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இவங்க 2 பேருமே என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ். ஆனால் இவங்க நான் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணலை, என்னுடைய கோச்சிங்கும் வந்து ஜாயின் பண்ணலை. என்ன தடுக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பாருங்கள், நான் வந்து என்னுடைய ஒரு ரெசியூமே கொடுக்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய சேனல் பாருங்களேன், நல்லா தான் வியூஸ் போகுது, நல்லா தான் சப்ஸ்கிரைபர் வருது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இன்னும் ப்ரோ 10,000 சப்ஸ்கிரைபர் வரல, உங்களுக்கு வந்து 5,000 வியூஸ் போல், 25,000 வியூஸ் போல். பாருங்கள், நான் என்ன மொமெண்டமில் போடுறேனோ அதுக்கேற்ற மாதிரி வரணும் இல்லையா? இப்போ நான் ஷார்ட்ஸே போடுறதில்ல, ஷார்ட்ஸ் பிடிக்கலன்னு அதை ஒதுக்கிட்டேன். வாரத்தில் 2 வீடியோ தான் இப்போ போடுறேன். அந்த 2 வீடியோவுக்கு வியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிப்பா, உன்னுடைய சேனல் ஃப்ளூக்கில் வந்துருச்சு, யூடியூப் டிப்ஸ் போடுறேன்ல அதனால தான் உன் சேனலில் வியூஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஷார்ட் பீரியடில் என்னுடைய சேனல் உட்பட ஒரு 5 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது எப்படிப்பா ஃப்ளூக்கில் வரும்? சரி, இதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவனை பார்ப்போம், இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நீ சொல்கிறத செய்யறானான்னு நான் செஞ்சு காட்டுவேன். அடுத்த வாரமே நான் வந்து இன்னொரு இன்டர்வியூ நான் இறக்க போகிறேன். என்னுடைய கிளைண்ட் அவங்க சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க 2.5 மாதத்துலேயே, சரிங்களா? நான் வந்து அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த கிளைண்ட் இன்டர்வியூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை வாட்ச்சு முழுமையாக பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறத தான் செய்கிறேன். ஐ வாக் மை டாக். ஸோ வியூஸ் வரலை, எதை செஞ்சாலும் வியூஸ் வரலை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவில் பல்வேறு ஆங்கிளில் வியூஸ் எப்படிலாம் வர வைக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணுற கம்யூனிட்டி போஸ்ட்டில் வின் பண்ண ஒரு 2 சேனலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சேனலுக்கும் நீங்கள் வந்து வியூஸ் கொண்டு வரலாம். அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இந்த சேனல் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேங்க. இப்போ என்னுடைய ரிவ்யூன்றது ட்ரூத்தை சொல்லணுமா, உண்மையை சொல்லணுமா, இல்லை பூசி முழுகணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் உண்மையை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் வந்து உண்மையை மட்டும் கேட்கணும், பூசி முழுகிறத கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க. நம்ம மட்டும் போனோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது, அறிவு கிடையாது, கூட ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே எல்லாம் விவரம்லாம் பேசிட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வரும்போது கேட்குறீங்க, என்னப்பா இந்த பொண்ணு வந்து நம்ம முடிச்சிடலாமான்னு அவர்கிட்ட கேட்கும்போது, முடிச்சிடலாம், ஆனால் அவங்க அப்பா தான்ப்பா கொஞ்சம் சரியில்லை, அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டாருப்பா, குடும்பத்தை பற்றி கேட்டாலும் அவ்வளோ இதாக சொல்லலை, ஆனால் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிங்க, இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உழைப்புனா ஏதாவது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஒன்றும் முடிக்கலான்னு சொல்லணும், இல்லை முடிக்க வேணான்னு சொல்லணும். நம்மளுக்கு தெரியலன்னு நம்ம அவரை கூட்டிகிட்டு போகிறோம். அதே மாதிரி நீங்கள் சேனல் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு எனக்கு கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு தானே எனக்கு வந்து கொடுக்குறீங்க. அப்போ நான் அதில் உண்மையாக சொல்லணுமா, இல்லை பூசி முழுகணுமா, உழைப்பணுமா? முதல்ல இந்த மாதிரி ஜால்ரா போடுறவனெல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. அதுவும் இந்த சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நல்லா பண்ணுறப்பா, ஏன் கண்டினியூ பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே பெரிய வன்மை இருக்கும். ஸோ வந்து நான் உண்மையை சொல்லுவேன், சரிங்களா? அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சேனல் வந்து அம்மா டைரி. முதல்ல வந்து அம்மா டைரிஸ், அம்மாஸ் டைரின்னு வேணால் வைக்கலாம். ஆனால் நான் அம்மா டைரின்னு நம்ம வந்து நெட்டில் தேடும் போது நிறைய சேனல்ஸ் வந்துச்சு. இப்போ பாருங்கள், அம்மா டைரிஸ்னு ஒரு சேனல்ஸ் வந்து வருது. இப்போ இவங்களுடைய சேனல் பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் நான் பார்த்தேன். இவங்களுடைய சேனல் வந்து இந்த தமிழ்நாட்டு பெண்களின் ஒரு முகமாக இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஒரு முடிவு வச்சுருக்காங்க, ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. அந்த எய்மை இவங்களால் கண்டினியூ பண்ண முடியல, சரிங்களா? அங்கே வந்து முதல் சர்க்கிள், அடுத்து ரேடியோ ஜாக்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, அதுவும் முடியல. அடுத்து டீச்சர் ஆகியிருக்காங்க, டீச்சர் ஆனாலும் அதை கண்டினியூ பண்ண முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி ஆகிட்டாங்க. அப்போ ப்ரெக்னென்சி ஆனாலே எல்லாத்தையுமே நிறுத்தணும், ஓகே. அடுத்து ப்ரெக்னென்சி ஆனால் பேபி வந்துருச்சு. பேபி வந்து மிகப்பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுரும். அது மட்டும் இல்லை, அடுத்த பேபி வந்துருச்சு. இப்படி எல்லா பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. கடைசியாக வந்து இப்போ யூடியூபராக மாறிட்டாங்க, சரிங்களா? இப்போ யூடியூபராக ஆகலை அப்படின்னா எல்லா பெண்கள் மாதிரி அடுப்படையிலேயே இருக்க வேண்டியதான். அதாவது இவங்களுடைய ஐடென்டிட்டியை இவங்க இழந்துட்டாங்க. இதே மாதிரி தானே எல்லா பெண்களும் இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும், காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு கோல் இருக்கும், அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனாலும் ஒரு கோல் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் வீடு, அதுதான் உங்களுடைய உலகமாக மாறிடும். இந்த சேனலில் வந்து இவங்க இன்ட்ரோவாக போடும்போது இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நிறைய பேருக்கு அவங்களுடைய கரியரை, அவங்க நினச்ச கரியரை பர்சியூ பண்ண முடியாமல் போயிடுது. அவங்க இதே மாதிரி தான் ஒரு கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆயிடுது. இவங்க வந்து ஒரு யூடியூபராக ஆகணுன்ற மாதிரி வந்துட்டாங்க. இதில் இவங்களுடைய பேஷனை இவங்க கோ த்ரூ பண்ணணும், அதுதான் என்னுடைய விஷ். இப்போ பாருங்கள், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க. என்ன மாதிரி வீடியோ போடுறாங்க? சும்மா அம்மாவை குறை சொல்லாதீங்க, டே அவுட் நெவர் எண்ட்ஸ் வித் எக் பஃப், நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார், ஸ்கூல் ரீஓப்பன் ஃபஸ்ட் வீக் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டெப் இன்டு 32 பர்த்டே விளாக், அழகிய பிறந்த நாள் விழா, இலவச முட்டை. நம்ம ஒரு சேனலை வந்து நம்ம பார்க்குறோம், இதில் நம்ம எதை வச்சுட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இக்கிகையை வந்து இவங்க ஃபைன் பண்ணணுங்க. இக்கிகை புக்கு வாங்கி நீங்கள் படிங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காலங்காத்தால் எந்திரிக்கிறோம்ல, அப்போ நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இல்லாமல் நம்ம எதையோ ஒன்று செய்வோம், அன்றைக்கி நாள் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அதை நம்ம செய்வோம்னு சொல்லி எந்திரிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எந்திரிக்கிறோம், இந்த வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். அதாவது நான் வீட்டு வேலைகளை சொல்லலை, உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல, அந்த பேஷன் நீங்கள் செய்யணும்.
நீங்கள் உங்கள் பேஷனை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வாழ்வீங்களாம். அதை தான் வந்து இக்கிகையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பேஷனுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பணம் தரணும். இப்போ உங்களுடைய பேஷன் வந்து சும்மா தூங்குறது, டிவி பார்க்குறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை வீடியோ கேம் விளையாடுறது, இதுக்கு வந்து எங்கேயாவது பணம் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்போ உங்களுடைய பேஷன் ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். அதை நீங்கள் ரெகுலராக செய்யும் போது ரொம்ப வருஷம் வாழ்வீங்கன்னு அந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இக்கிகை என்ன? சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையாக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்றது கிளியராக இல்லை. நீங்கள் வந்து நினைக்கிறத வீடியோவாக போடுறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியோட நம்ம வந்து பல வருஷமாக வாழ்கிறோம், வாழும்போது அவருக்கு இல்லை அவனுக்கு நிறை குறைகள், அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுடைய வழி என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்போது அவங்களுக்கான வீடியோஸை நம்ம போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து யூடியூபர்ஸை கல்யாணம் பண்ணிட்டேன். யூடியூபர்ஸுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுடைய கனவுகள் என்னென்னலாம் இருக்குது, அவங்களுடைய வழிகள் என்னென்னலாம் இருக்குது, அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூபர்ஸ் எல்லாருமே என்னுடைய சேனல் வந்து அழகாக என்னுடைய சேனல்ஸ் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கணும், அவங்களுக்காக மட்டும் வீடியோ போடணும். இவங்களுடைய ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து இதே மாதிரி போட்டுட்ருப்பாங்க, வீடியோ போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இவங்க போடுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இது இவங்க தான், இவங்களோட ஃபேஸ் நான் பார்த்த மாதிரி இருக்குது, தெரியல எனக்கு ஆனால் கிளியராக. ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெகுலராக போடுற விஷயங்களை இவங்க வந்து போடக்கூடாதுங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க. நீங்கள் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும். இந்த மாதிரி நான் போட்டேன், விலாகு போட்டேன் அப்படின்னா இதில் என்ன சம்பாதிக்க முடியும்? இப்போ நான் ஒரு யூடியூப் டிப்ஸ் போடுறேன்னா நான் யூடியூப் கோச்சிங் பண்ண முடியும். என்னுடைய கிளைண்ட்டில் ரெபேக்கா வந்து இங்கிலீஷ் டிப்ஸ் போடுறாங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க வந்து டீச் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஒரு கார்டனிங் பண்ணுறாங்கன்னா உரம் விற்று சம்பாதிக்க முடியும். ஒரு டெய்லரிங்காக இருக்காங்கன்னா ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்க முடியும். உங்களால் என்ன சம்பாதிக்க முடியும் இதனால்? அதாவது நீங்கள் ஆர்டினரி வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆர்டினரியாக தான் உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். அதாவது மக்கள் வந்து இப்போ ரொம்பவே கிளவராக ஆகிட்டாங்க. அவங்க வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி விளாக் போடுறது, டாப் 10 டிப்ஸ் போடுறது, இது மாதிரி லட்சம் பேர் போட்டுட்டான். யூடியூப் நீங்கள் நினச்சி, நான் வந்து மற்றவங்கள மாதிரி சொல்ல மாட்டேன் இன்னும் யூடியூப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. வெறித்தனமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ ஆடியன்ஸ் வந்து யார் நல்ல வீடியோ போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறாங்க, யார் இதில் வந்து தரம் இருக்குது அப்படி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சூஸ் பண்ணோம்னா உங்களுடைய வீடியோ இப்போ ஒரு 57 செகண்டில் இலவச முட்டை அப்படின்னா என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து யூடியூப் பற்றி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். என்னுடைய கோச்சிங் வாங்க. இதை நான் சொல்கிறதுக்கு எந்த ஒரு கூச்சமும் நான் படலை. என்னுடைய கோச்சிங் வந்து $1 $2 கிடையாது, காஸ்ட்லி தான். 4 மாதம் எப்படி நம்ம வந்து கோச் பண்ண முடியும்? ஆனால் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது. அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி நம்ம வந்து முதலீடு போடுவோம், ஒரு இடத்த வாங்குவோம், அதில் வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து யூடியூப்ன்றது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கற்றுக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கணும்னா ஒரு ஆள் அவர் வந்து பல வருஷமாக அதிலே ஊறி போய் மற்ற சேனல்லாம் மானிட்டைஸ் பண்ணி அது எப்படி பண்ணணுன்ற ஒரு ரைட் வே வச்சுருப்பார். அவர்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். என்னுடைய மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 யூடியூபர்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணணுங்க. நான் வந்து இப்போ ஒரு 5 யூடியூபர்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து என்னடா இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, இதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது ஒருத்தவர் வானத்தில் பறக்கலாம், அதுக்கு வந்து ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்குது, ஏர்ப்ளைன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிச்சிருப்பீங்க. ஆனால் நான் இதை சொல்லும்போது இதை நிறைய பேர் வந்து இதனடா பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க, இல்லை இது முடியாது அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனால் நான் செஞ்சு காட்டுவேங்க. அதுக்குள்ளே நீங்கள் விளாக் போடுங்க. அதாவது ஒரு பூ கட்டும் போது நடுவில் ஒரு சரடு இருக்கும்,
வெளியில் நம்ம வந்து அழகழகான பூ வச்சுட்டு ஒரு ரோஜா பூ வச்சுட்டு நம்ம கட்டிகிட்டே வருவோம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விஷயம் இப்போ இர்ஃபான்ஸ் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஃபுட் ரிவ்யூன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உள்ள அவங்க ஒய்ஃபுக்கு மாசமானது, அவங்க அம்மா அப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுங்க, அதுக்குள்ளே வந்து விளாக் வைங்க. உங்களுடைய விளாகை மட்டுமே பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ நாம் வந்து கோசு விளாக்ஸை பார்ப்போமா? அவங்களுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, இளநீர் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இளநீர் குடிக்க போகிறோன்னு வீடியோ போட்டால் யார் பார்ப்பாங்க? இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, இவங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் பையன், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அப்படின்னு வந்து இருப்பார் இல்லையா? அது மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு என்ன இடம், இவங்க வந்து பரிதாபங்கள்னு வீடியோ போடுவாங்க, சட்டேர் பண்ணுவாங்க, ஸ்பூஃப் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு ஒரு இடத்த வச்சுருக்காங்க. அந்த இடத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய விளாக் போடலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் விளாகுக்கே வந்து எனிமின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சேனலில் வீடியோ போடுங்க. விளாக் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டோரா கிருஷ்ணா, டியான் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா, அதாவது யாரோ ஒரு ஆளுக்கு உங்களுடைய ஷார்ட்ஸுன்றது போகுது, அவங்க உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு போடுறீங்க, அந்த வீடியோவை பார்ப்பாங்களா? அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ டோரா கிருஷ்ணான்னு போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு இப்போ நான் வந்து உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த டோரா கிருஷ்ணா வீடியோவை நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இவங்க வந்து டோட்டலாக சேனலையே சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு புல்டவுசரை விட்டு இடிக்கணும் சரிங்களா? புல்டவுசரை விட்டு இடிச்சிட்டு புதுசாக கட்டடம் கட்டணும்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்த சேனல் பார்க்கலாம். அடுத்த சேனல் வந்து என்னென்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா. இப்போ பாருங்களேன், தேங்க்ஸ் ஃபார் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி ஏன் பண்ணணும்? இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா பக்கத்தில் 25K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சில பேர் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் வந்து யூடியூப்பில் இனிமேல் வீடியோஸே போட மாட்டேன் அப்படின்னு ஐ குவிட் அப்படின்வாங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டீங்க, ஐ எம் பேக் அப்படின்வாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஸோ இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? 927 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே இருக்குது. ஓகே, இப்போ இவங்களுடைய அபவுட்டஸ் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். பணம் சேமிப்பது, குழந்தை வளர்ப்பு, பிராண்டிங் டிப்ஸ், பூஜை வீடியோ, ஃபீடிங் ரொட்டீன், அவுட்டிங் வீடியோ, காமெடி டைலாக், ரீமிக்ஸ் வீடியோ, இது போன்ற இன்னும் பல வகை வீடியோக்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியுதா? ஏன் உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகல? ஒருத்தவங்க உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இப்போ இவ்வளவு இருக்குது. பணம் சேமிப்பதை பற்றி போடுறீங்க, குழந்தை வளர்ப்பை பற்றி போடுறீங்க. இப்போ பணம் சேமிப்பை பண்ணுறவங்க ஒரு ஜென்னாக இருக்கலாம், அவர் குழந்தை வளர்ப்பை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு பூஜை வீடியோவை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இதுதான் பிரச்சனை. ஒரே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஒரு ஆளுக்கு மட்டுமே வீடியோ போடணும். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணணும், சேனலை புல்டோஸில் விட்டு இடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இவங்க இதில் வந்து நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். இவங்க வந்து பூஜை புலஸ்காரங்களை பற்றி நிறையா போடுறாங்க. அதை கூட இவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இவங்க வந்து வீடியோ போடலாம். அது வந்து செம்ம கான்செப்ட். அதாவது எப்படி விளக்கு பாத்திரங்களை கழுவணும், எப்படி இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை எப்படி சாமி கூப்பிடணும், வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும், விநாயகர் சதுர்த்தி எப்படி பண்ணணும். அதாவது இந்த கடவுள் நம்பிக்கையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஆயுத பூஜை, அதாவது இந்த சிந்திங்க 9 ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குங்குமம் எப்படி நம்ம வைக்கணும், நிறையா வைக்கணுமா, இல்லை விளக்கமாரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணுமா, வெளியில் வைக்கணுமா, இல்லை பக்கத்து வீட்டு வாசலில் வைக்கணுமா, இந்த மாதிரி அந்த ஒரு டாபிக் மட்டுமே எடுத்துகிட்டு போடலாம்.
அது மாதிரியே உங்கள் சேனலில் நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கின் பலன்கள் இது நல்லா இருக்குது பாருங்களேன், 15,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்ற பட்சத்தில் இதை மட்டுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, புது சேனல் கூட ஆரம்பிச்சுட்டு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற 930 சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், புது சேனல் ஆரம்பிங்க, உங்களுடைய சேனல் நேம் மாற்றுங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா அப்படின்னு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, உங்களுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை புலஸ்காரங்கள் வீடியோ அப்லோட் செய்யப்படும் போடுங்க. இதில் வந்து நாலேஜ் இருக்காது. சில பேருக்கு வந்து எப்படி ஒரு சாமி கும்பிடுறது, நீர் மாலைனா என்ன, பத்தி பொருத்திட்டு சூடம் கும்பிடணுமா, சூடம் பொருத்திட்டு பத்தியை பொருத்தணுமா, இல்லை வந்து பூ வச்சு விளக்கணைக்கணுமா, இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த டவுட்ஸுக்கெலாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். இப்போ வாசலில் நம்ம ஏன் வந்து மாலை கட்டணும், வாசலில் நம்ம ஏன் வந்து திருஷ்டி பொம்மை வைக்கணும், இந்த மாதிரி என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலில் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண சேனல்ஸுடைய லிங்க்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.